Hi viewers, welcome to #food. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி புளி மிளகாய். நான் 2 தக்காளி எடுத்து சும்மா கையிலே கலஞ்சு வச்சிருக்கேன். அது கூட 5 பல்லு பூண்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 10 மிளகாய் அதையும் இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். புளி, அது கூட கருவேப்பிலை, உப்பு. இது செய்யறதுக்கு நல்லெண்ணெய் மட்டும் தான் தேவை. உங்களுக்கு இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்கும்னா இஞ்சி கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளி மிளகாய் நீங்க தோசைக்கு கூட சைடு டிஷ்ஷா யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடாகணும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கணும். இது கூட கடுகு பொரியணும். கடுகு பொரிஞ்சு முடிச்சதும் நம்ம பச்சை மிளகா தான் ஃபஸ்ட்டு சேர்க்கணும். அப்போ தான் எண்ணெயில் இந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் இறங்கும். மிளகா போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது கூட பூண்டு, இஞ்சி வச்சுருந்திங்கன்னா இஞ்சியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, மிளகா நல்ல காரமான மிளகானா கம்மியானதே போதும். நீங்கள் நான் சொன்னேன் அப்படின்றதுக்காக குவான்டிட்டி எடுக்காதீங்க. மிளகாவை பொறுத்து தான் கம்மி. சப்போஸ் மிளகா காரம் இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மிளகா எடுத்துக்கணும். இது கூட நம்ம இந்த எடுத்து வச்ச தக்காளி, 2 தக்காளி, நான் நாட்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி தக்காளி கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி வதங்கிறதுக்கு. நம்மளுக்கு காரம் இந்த பச்சை மிளகா தான், நம்ம வேறு எந்த மிளகாத்தூள்லாம் சேர்க்கக்கூடாது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம எடுத்து வச்ச புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அது கூட பெருங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். கொதித்து சுண்டி கிரேவி மாதிரி வரும். அந்த டைமில் இதை இறக்கிடணும். இது நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா இந்த திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இந்த மிளகால நல்லா புளிப்பு இறங்கியிருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக இது மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம புளி மிளகாய் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேங்கியான ஒரு ரெசிபி இது. ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி, தயிர் சாதம் அதுக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். இந்த டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் சத்யா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.